Hello friends, போன வீடியோவில் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு பேசிக்கான இல்லஸ்ட்ரேஷன் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து பேசிக் இல்லஸ்ட்ரேஷன் கிடையாது, அட்வான்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். இதில் எப்படின்னா நம்ம போன வீடியோவில் 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் தான் வந்து அந்த சம்லேயே வந்துச்சு. மிச்சம் இருக்கிற இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியும் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியும் இல்லை. அது வந்து நமக்கு பேசிக் சம்மு. மொத்தம் 3 ஆக்டிவிட்டியுமே சேர்ந்து வந்துச்சுன்னா அது அட்வான்ஸ்டு சம்மு. இந்த வருஷம் நமக்கு ஆன்லைன் பேட்டர்னில் இந்த அட்வான்ஸ்டு சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் அப்படி கேட்டாங்கன்னா பிரித்து கேட்பாங்க. அந்த டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியை வந்து ஆப்ரேட்டிங் தனியாக, ஃபினான்சிங் தனியாக, இன்வெஸ்டிங் தனியாக, அந்த மாதிரி தனித்தனி ஒன் வேர்ட்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்படி பார்த்துக்கணும். ஆனால் நம்ம இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடை மாற்ற வேணாம். நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்ம ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். எல்லோரும் வந்து புக் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் தனியாக எழுதி நடத்தலை, புக் வச்சு தான் நடத்த போகிறேன். ஸோ புக் எடுத்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 6 என்ன ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட் 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க, நமக்கு தேவைப்படுறப்ப வந்து எடுத்துக்கலாம். அடுத்து அதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நோட்ஸ் டு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? Amount of rupees 250 was raised from issue of capital. On further rupees 250 was raised from long term borrowings. ஒரு rupees 250 வந்து ஷேர் கேபிட்டல் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. another 250 வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் 400 இருக்குது. அதில் 170 அந்த பர்டிகுலர் பீரியடில் பே பண்ணியிருக்கோம். 100 வந்து ப்ரையர் பீரியட், போன வருஷத்துக்கு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம். அது ப்ரையர் பீரியட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் டிவிடெண்ட் வந்து ஒரு 1200 பே பண்ணியிருக்கோம். டிடிஎஸ் டிடெக்டட் கொடுத்துருக்காங்க. என்டர்பிரைஸ் ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்வெஸ்டிங்குள்ளே வரும். ஏன் இன்வெஸ்டிங்னா, ஒரு ஃபிக்ஸட் அசெட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்ம என்ன அர்த்தம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் அது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்குள்ளே வருது. அப்புறம் ஒரு பிளான்ட் வந்து 80 ரூபாய்க்கு இருக்கிறதுல வந்து 20 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஸோ அதில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் எல்லாம் எதுக்குள்ளே வரும்னா எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்குள்ளே வரும். 40 ருபீஸ் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்குள்ளே வரும். அதெல்லாம் நம்ம வந்து எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் மெத்தடும் சரி, இன்டைரக்ட் மெத்தடும் சரி, ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்டில் டைரக்ட் மெத்தட் தேவையில்லை, இன்டைரக்ட் மெத்தட் மட்டும் பார்த்தா போதும். டைரக்ட் மெத்தட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்டைரக்ட் மெத்தட் மட்டும் பார்ப்போம். இன்டைரக்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆரம்பமே எதில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன், நெட் ப்ராஃபிட் அதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெட் ப்ராஃபிட் இருக்கா, கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில்? 3230 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் 3350. ஓகே, நமக்கு அங்கே 3230 தான் நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் நம்ம அதை எதை எடுத்திருக்கோம்னா ஆஃப்டர் இன்கம் டேக்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம எடுக்க வேண்டியது எதை எடுக்கணும், பிஃபோர் இன்கம் டேக்ஸ் எடுக்கணுமா இல்லையா? ஸோ பிஃபோர் இன்கம் டேக்ஸ் 530, திரும்ப பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் பார்த்தா 3350 இருக்கா, அதை தான் எடுக்கணும். கொஸ்டினில் நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும். நமக்கு என்ன எடுக்கணும், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் தான் எடுக்கணும். அது வந்து நமக்கு 3350 இருக்குது, அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அந்த இது கூட சேர்த்து என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நான் கேஷ் அண்டு நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணுறோம். அப்புறம் நான் ஆப்பரேட்டிங் இன்கம்மை மைனஸ் பண்ணுறோம். இதுதான் நமக்கான ஃபஸ்ட்டு ரூலு. நான் கேஷ் ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கேஸில் டெப்ரிஷியேஷன் ஒரு நான் கேஷ் ஐட்டம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு, நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். ஸோ இதை மைனஸ் பண்ணணும். டிவிடெண்ட் இன்கம் ஒரு மைனஸ் பண்ணணும். அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் ஒரு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு. ஸோ இதை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணுறோம். இது நான் கேஷ்னால் இதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. டெப்ரிஷியேஷன் நான் கேஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் நான் ஆப்ரேட்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் இன்கம் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஒரு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நமக்கு ஒரு வேல்யூஸ் கிடச்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடணும். இங்கே இருக்குது நமக்கு கரண்ட் அசெட்ஸு.
என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இயரை நம்ம கவனிக்கணும். இது கரண்ட் இயர், இது ப்ரீவியஸ் இயர். ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 135லேருந்து 670 ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக காசு வெளியே போயிருக்கு. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுறோம்? நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஏன் மைனஸ் பண்ணுறோம்? அடிஷ்னல் கேஷ் வெளியே போயிருக்கு, அதனால் நம்ம மைனஸ் பண்ணுறோம். அடுத்து இன்வென்ட்ரிஸ் 1950லேருந்து 900 ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு. இன்வென்ட்ரிஸ் கம்மியாயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? விற்றுட்டோம். விற்றா தானே கம்மியாகும் இன்வென்ட்ரி. ஸோ நம்ம சேல் பண்ணியிருக்கோம். சேல் பண்ணியிருக்கோன்னா என்ன அர்த்தம்? காசு உள்ளே வந்திருக்கு. காசு உள்ளே வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரேட் ரிசீவபிள் 1200லேருந்து 1700க்கு மாறி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? டெப்டார்ஸ். ட்ரேட் ரிசீவபிள்னால் யார்? டெட்டார்ஸ். டெட்டார்ஸ் வந்து 1200லேருந்து 1700க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம நிறையா பேர்த்துக்கு ஃப்ரீயாக, விச் மீன்ஸ் கிரெடிட்டில் வந்து பொருளை விற்றுருக்கோம். அப்போ நமக்கு எக்கச்சக்கமாக காசு வெளியே போயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இது 3 தான் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கரண்ட் அசட் சைடு. அங்கிட்டு கரண்ட் லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் பேயபிள்னால் யார்? கிரெடிட்டார்ஸ். 1890 இருந்தவங்க 150 ஆகிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? முதல் நம்ம 1890 பேருக்கு கொடுக்க வேண்டியது இப்போ 150 பேருக்கு தான் கொடுக்க வேண்டியது மிச்சம் இருக்குன்னா, மிச்சம் இருக்கிற அவ்வளோ பேருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? கடனை கொடுத்து முடிச்சிட்டோம். கடனை கொடுத்து முடிச்சிட்டோம்னா லைபிலிட்டி குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. காசு என்ன ஆயிருக்கு? வெளியே போயிருக்கு. ஏன்னா கடன் நம்ம ஒரு லைபிலிட்டி கம்மியாக இருக்குன்னா நம்ம காசு கொடுத்தா தான் நம்ம லைபிலிட்டி கம்மியாகும். ஸோ இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு காசு வெளியே போயிருக்கு, மைனஸ். அப்புறம் அதர் லைபிலிட்டி 100 இருந்தது 230 ஆயிருக்கு, கூடி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நம்மளோட லைபிலிட்டி கூடி இருக்குன்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டியது வந்து அதிகமாக இருக்குது. கொடுக்க வேண்டியது அதிகமாக இருக்குன்னா இன்னும் காசு கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்? காசு உள்ளே வந்திருக்கு. ஸோ ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதை வந்து நான் போன வீடியோவில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிறத வச்சு சொன்னேன். அந்த லாஜிக்கில் அப்ளை பண்ணி பாருங்கள், கிளியராக புரியும். அந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் இங்கே வந்து நமக்கு வந்து அதர் லைபிலிட்டிங்கிற நேமில் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். லாஜிக் இது தான். 100 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம 230 இப்போ இருக்க வேண்டியது இருக்குன்னா 130 பேருக்கு நம்ம இன்னும் கொடுக்காமல் இருக்கோம்னா காசு நமக்கு வெளியே போகல. அப்போ என்ன அர்த்தம்? உள்ளே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஃபுல்லாக இங்கே பண்ணி முடிச்சிருங்க. 1 2 3 இவங்க 3 தான் எடுத்திருக்காங்க. நம்ம அந்த 2டையும் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஏன் வந்து அந்த அதர் லைபிலிட்டியை வந்து இவங்க இங்கே மென்ஷன் பண்ணாமல் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா, அந்த அதர் லைபிலிட்டி வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸாக அஸ்யூம் பண்ணிங்கன்னா அதையும் எடுக்கலாம். பட் இவங்க வந்து இந்த கேஸில் அந்த அதர் லைபிலிட்டியை அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸாக அஸ்யூம் பண்ணலை. சப்போஸ் இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் போக வேறு ஏதோ ஒரு லைபிலிட்டியாக அஸ்யூம் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படி அஸ்யூம் பண்ணதுனால அவங்க இதை எடுக்காமல் இருக்காங்க. நீங்கள் அதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் தான் அந்த அதர் லைபிலிட்டின்னு போட்டு அஸ்யூம்னு சொல்லி ப்ராக்கெட்டில் எழுதுனீங்கன்னா தாராளமாக அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அதிலிருந்து எப்பவும் போல் இன்கம் டேக்ஸ் பெய்டை நம்ம கழிச்சிட்டா வர்ற ஆன்சர் ஆக்சுவலாக எப்பவும் வந்து இதுதான் நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஆனால் நமக்கு இந்த கேஸில் அடிஷ்னலாக ஒன்று இருக்குது. என்ன அது? எர்த்குவேக் டிசாஸ்டர் செட்டில்மெண்ட், எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். எப்பயாச்சும் நடக்கக்கூடிய ரேராக நடக்கக்கூடிய ஒரு ஐட்டம் நடந்திருக்கு. ஸோ அதுவும் நம்மளோட ஆப்ரேட்டிங் கேபிட்டலை பாதிக்குது, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவை பாதிக்குது. அதனால் அதையும் நம்ம ஆட் பண்ணி மொத்தமாக 1870 நமக்கு வந்து டோட்டல் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து கிடைக்கிற கேஷ் ஃப்ளோ. இது வந்து ஆப்ரேட்டிங் மட்டும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். இதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை படித்தா தான் நமக்கு கிளியராக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா டியூரிங் த பீரியட் என்டர்பிரைஸ் அக்வயர்டு ஃபிக்ஸட் அசட் ஃபார் ₹350, பேமெண்ட் வாஸ் மேட் இன் கேஷ். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான பேமெண்ட்டை கேஷ் மூலமாக பண்ணுறோம். அப்போ காசு வெளியே போயிருக்கு. ஸோ 350 மைனஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன நடந்திருக்கு? பிளான்ட் வித் ஒரிஜினல் காஸ்ட் சோல்டு ஃபார் 20, 20 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? 20 ரூபாய்க்கு காசு உள்ளே வந்திருக்கு. ஸோ 20 இன்ஃப்ளோ ஆட் பண்ணுறோம். வேறு என்ன? இந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிடும். வேறு இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம்னு 2 நம்ம அங்கே வந்து மைனஸ் பண்ணி விட்டுருந்தோம். அது ஏன் அதில் மைனஸ் பண்ணியிருந்தோம்னா அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கிடையாது. அப்போ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கிடையாதுன்னா அது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டால் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமையும் டிவிடெண்ட் இன்கமையும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்குள்ளே போடுறோம் அப்படின்னா,
ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ டிவிடெண்ட்டோ நமக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். அப்போ அது என்ன ஆக்டிவிட்டி? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அதனால தான் இந்த 2 இன்கமையும் நம்ம வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் ஆட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அண்ட் டிவிடெண்ட் ரிசீவ்டு. இது 4 தான் நமக்கான இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியோட கேஷ் ஃப்ளோ. அல்டிமேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 30 ரூபாயை அவுட்டர் காலமில் போட்டுடணும். லாஸ்ட் ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. இந்த ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் என்னென்ன வரும்னா ஷேர் ரிலேட்டட், நம்ம வந்து ஷேர் கொடுத்தது அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இந்த ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிக்குள்ளே வரும். ஏன்னா ஃபைனான்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் தான். ஃபஸ்ட்டு ஷேர் மூலமாக எவ்வளோ நமக்கு பணம் கிடச்சிருக்குன்னு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 250 ஃப்ரம் ஷேர் கேபிட்டல், 250 ஃப்ரம் லாங் டேர்ம் பாரோயிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஷேர் கேபிட்டல் மூலமாக வந்தது ஒரு 250, லாங் டேர்ம் பாரோயிங் மூலமாக வந்தது ஒரு 250 எழுதியாச்சு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் பெய்டு 170 பே பண்ணியிருக்கோமா, அது ஒரு அவுட்ஃப்ளோ. காசு வெளியே போகுதா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால், அதையும் போட்டாச்சு. 270 போட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த 170 வந்து கரண்ட் இயரு, 100 ஒரு ப்ரையர் பீரியடு, மொத்தமாக சேர்த்து 270. அப்புறம் டிவிடெண்ட் பெய்டு ஒரு 1200. இது ரெண்டும் நமக்கு வந்து அவுட்ஃப்ளோ. இது போக இன்னொரு அவுட்ஃப்ளோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், லாங் டேர்ம் பாரோயிங் இருந்திருக்கு 1040 இருந்தது, 1110 ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அடிஷ்னலாக நம்ம இன்னும் கொஞ்சம் பாரோயிங்கை கொஞ்சம் வந்து நம்ம வந்து ரீபே பண்ணியிருக்கோம்னா என்ன அர்த்தம்? கட்டியிருக்கோம். அப்போ என்ன ஆயிருக்கு? காசு வெளியே போயிருக்கு. அதனால இந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து நமக்கு அவுட்ஃப்ளோ. அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீபேமெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். இப்போது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி 3 ஆக்டிவிட்டிஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3ஓட டோட்டல் 1870 + 30 - 1150 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 750 நமக்கு அல்டிமேட்டாக வந்து மிச்சம் இருக்கும், பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ண முடியும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டு டேலி ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிட முடியும். இந்த 3ஓட டோட்டலையும் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடச்சிதுன்னா நம்ம போட்ட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், வரலைன்னா நம்ம போட்ட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ நம்ம எக்ஸாம் முடிக்கும் போதே கரெக்டாக இல்லையாங்கிறத செக் பண்ணிட முடியும். அதுதான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு 750 வந்து இந்த 3 ஆக்டிவிட்டியை சேர்த்து கிடச்சிருக்கு. இது கூட ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 160. அதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 910 கிடைக்கும். இது கொஸ்டின் புக்கில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, மாற்றிக்கோங்க. இது 160 and 910. ஸோ 750லேருந்து 160 ஆட் பண்ணால் நமக்கு 910 வந்துருச்சு. அப்போது நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட்டது கரெக்டு. சப்போஸ் இந்த இது டேலி ஆகலைன்னா நம்ம போட்டது தப்பு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். இதுதான் அட்வான்ஸ்டு சம். இது அட்வான்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, 3 ஹெட்டும் வர்றதுனால, நான் 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி வர்றதுனால நான் அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறேன். இந்த மாடலில் தான் நமக்கு எக்ஸாமில் சம் வரும். பட் இந்த அட்டெம்ப்ட்டில் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வேணாலும் நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும், பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஹெட் பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில் வந்து எப்படி சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.